முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு தகவல்களை நம்ம உண்மையாக கேள்விப்படும்போது மனத்திற்கு இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், ஒரு உண்மையை வந்து மறைச்சி வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு அந்த உண்மை வந்து எப்படின்னா விதைச்சது வந்து வெளியில் வந்தே தீரும்னு சொல்லுவோம். ரொம்ப நாளைக்குள்ளேயே அது இருக்க முடியாது. விதை வந்து முட்டி மோதி வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த இளம் தலைமுறையினர் வந்து அந்த ஒரு மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, முதல்ல விஜய் பக்கம் போயிடலாமா, ஒரு மாற்றம் இருக்குமோன்னு ஒரு கவர்ச்சியில் போனவங்க கூட இல்லை, அது வந்து அது பொய் தான், அது திரைக்கவர்ச்சி, உண்மையானது அல்ல அப்படின்னு தெரிஞ்சு உள்ளே போனவங்க அப்படி பவுன்ஸ் பேக். ஒரு ரப்பர் பேண்டை இழுத்தோன்னா அப்படி இழுத்து விட்டோன்னா திரும்ப வந்துடும். அந்த மாதிரி அப்படி போகிற ஒரு குரூப் போன மாதிரி இருந்தது. வந்தது வரும்போது வீரியம் அதிகமாக வரும், சுண்டி விட்டோன்னா இழுத்து அடிக்கிற மாதிரி. அப்போ என்னென்னா அங்கேருந்த சில புறாக்களையும் மைனாக்களையும் குருவிகளையும் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நாம் தமிழர் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். நாம் தமிழரை எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு நினைச்சாதான் செய்ய முடியும், இதுங்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றத வைக்கிறார். அது தொலைநோக்கு பார்வை அப்படின்றத அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா ஒரு கேள்வி மட்டும்தான் எஞ்சி இருக்கு. என்ன, நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ள வைக்கிறோம். இந்த எண்ணம் விதை அவர் போடுறது உலக மக்களுக்கானது. உத்தரப்பிரதேசில் இருக்கிறவங்க நான் நல்லா இருக்கணும், குஜராத் இருக்கணும் நான் நல்லா இருக்கணும், எல்லாருமே நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா எது தப்பாக முடியும்? எதுவுமே தப்பாக முடியாது. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை செய்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. ஆனால் அதற்கு வாய்ப்பு கொடுக்காம திரும்ப அந்த கட்டம் கட்டும் வேலையை இது செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. உங்கள் தகவலுக்கு ஒன்று சொல்கிறேன். 2 நாள் முன்னாடி, நேற்று மாலை இந்த நிகழ்வு பிடிச்சதுக்கப்புறம் தாவாக்களுடைய நிர்வாகிகள் 1-2 பேர் என்னுடைய வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாம், உங்களோடய நாங்கள் பயணிச்சிருந்துருக்கோம் அப்படின்னாங்க. என்னென்ன அவசரப்பட்டு இங்கே போயிட்டோம், இப்போ தான் எங்களுக்கு சூட்சமம் தெரியுது, தேர்தல் வரைக்கும் அவர் தாங்குவாரான்னு தெரியலையேன்னே சொன்னாங்க. மனதிற்குள்ள ஒரு சின்ன ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, இந்த அங்கீகாரம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கொடுக்காம இருக்க போறீங்க? யாருக்கு? சரியான ஆட்களுக்கு சரியான நேரத்தில் இந்த அங்கீகாரத்தை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வந்து லேட் ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ் அப்படிம்பாங்க. காலம் தவறிய நீதி வழங்கப்பட்டால் அது வந்து நீதி அநீதிக்கு சமமானது அப்படின்னு தான் அர்த்தம். இது இந்த முறை மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு. இந்த திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இடையேயான போரில் இதை வந்து தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு மக்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினியம் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் இன்னும் 30 நாட்கள் 32 நாட்களில் வர இருக்குது. இந்த தடவையில் இப்போ தொடர்ச்சியாக மக்கள் கருத்து கேட்புகளை வந்து அனைத்து ஊடகங்களும் நடத்த தொடங்கியிருக்காங்க. இப்போது விஜய் அவர்கள் வருகைக்கு பின் இளைஞர்கள் வாக்குகள் வந்து நாம் தமிழரை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிகிட்டு இருந்த வேலையில் மக்கள் கருத்து கேட்பில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து நாம் தமிழரை ஃபஸ்ட்டு சாய்ஸாக தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு தகவல்களை நம்ம உண்மையாக கேள்விப்படும்போது மனத்திற்கு இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், ஒரு உண்மையை வந்து மறைச்சி வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு அந்த உண்மை வந்து எப்படின்னா விதைச்சது வந்து வெளியில் வந்தே தீரும்னு சொல்லுவோம். ரொம்ப நாளைக்குள்ளேயே அது இருக்க முடியாது. விதை வந்து முட்டி மோதி வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த இளம் தலைமுறையினர் வந்து அந்த ஒரு மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, நான் புரிந்து கொண்ட வரையில் கல்வியாளர்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா சீர்தூக்கி பார்க்குறாங்க. இந்த இலவசம் கவர்ச்சி இதனால் வந்து ஒரு தலைமுறை அழிஞ்சதை அவங்க உணர்ந்துடுறாங்க. அவங்க உணர்ந்தது என்னென்னா, அவங்க தங்களுடைய பாடங்களிலும் தங்களுடைய நடவடிக்கை மூலமாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த படித்த பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி நேரம் செலவிடுறவங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஐடி துறை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 35 வயது 40 வயது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த ஃபார்மிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு அதில் சம்பாதிச்ச பணத்தை ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டு சீக்கிரமாக ஓய்வு பெற்று அதில் போய் போடணும் அப்படின்ற முதலீடுலாம் எண்ணங்கள்லாம் வருது. அவங்க போய் விவசாய நிலத்தெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த விவசாய நிலத்தெல்லாம் அவங்க வாங்குறத மக்கள் பார்க்குறாங்க. இவ்வளோ படிச்சிருக்காரு அவர் ஐடியில் இருக்கிறவர் எதுக்கு விவசாய நிலத்தை வாங்குறாருன்னு. அவர் பில்கேட் சொன்னதை பார்த்து அவர் ஒரு என்னமோ வந்து விவசாயத்தை பிடிப்போம், நம்ம தோட்டம் துறவோடு இருப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கலாம். ஆனால் இந்த வியாபாரங்கள்லாம் வந்து எங்கே நடக்கும்னா நமக்கு நகரத்தில் தெரியாது. எங்கே தெரிய ஆரம்பிக்குன்னா கிராமப்புறங்கள்லையும் தெரியும். அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஓகே இது வந்து நிலையான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க மூலமெல்லாம் மாறுறாங்க. அது இங்கே கல்லூரிகளுக்கு வரும்போது மாணவர்களிடையே பேசிக்கும் போது அந்த தாக்கம் வெளிப்பட்டதான் நான் பார்க்குறேன்.
குறிப்பாக அந்த இன்னொரு கேள்வியும் அதை வச்சிருந்தேன், விஜய் அவர்கள் வருகைக்கு பின்னும் இன்னும் அந்த தாக்கம் இருக்குன்றீங்க, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு மனசாட்சிக்கு பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த ஊடகம் கட்டமைச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை மக்கள்லாம் வந்து அங்கே போயிட்டாங்க, அவர் அப்படியே வந்து சதவிகிதம் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிடுவாரு, 30%, 35%, 40 வரைக்கும் அப்படியே கற்பனையிலே கொண்டு போயிடும்போது, ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம எப்பயுமே தெளிவாக இருந்தோம். நம்மளுடைய நேர்காணலே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். மக்கள் என்னென்னா ஒரு தடவை விரும்பி போய் பார்க்க தான் பார்ப்பாங்க, எப்படி தான் இருக்கிறாரு, நம்ம திரையில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க, நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்காங்கன்னு. உதாரணத்துக்கு நான் வந்து போஸ்ன்னு ஒரு திரைப்படம், நான் பள்ளியில் வந்து ஆசிரியராக இருந்த காலங்களில் 2003-4 காலகட்டங்களில் வந்து போஸ்ன்னு ஒரு படம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களும் ஸ்னேகா அவர்களும் நடித்தாங்க. அப்போ வந்து அந்த பள்ளி வாசல் அப்படியே ஒரு பள்ளி வாசல்னா எங்கள் பள்ளி கூடத்தில் ஒரே கூட்டம். என்னென்னா அந்த ஸ்னேகா அவர்களை பார்ப்பதற்காக நின்றார். அவர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து எஸ்பிஓவில் படிச்சிருந்தார். அப்போ பார்த்தா அவங்களுக்கு என்னென்னா அப்போ பேசிக்கிறாங்க, அவர் இப்படி இருந்தா இருப்பா, அவங்க ஆனால் நேரில் பார்க்க இப்படி இருக்காங்கப்பான்னு. அவர் இதுமாரி முத்துக்காளை அவர்கள் செத்து செத்து விளையாடுவோம் பார்த்தீங்களா, அவர் வந்து அங்கே வந்து பேசும்போது அந்த ஒரு எங்களோட பள்ளியில் அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் ஷெட்டில் நின்று பேசுகிறாரு. அவர் வந்து அப்போ இந்த அளவுக்கு பிரபலமாக இல்லை, ஆனால் இருந்தார் அந்த ஒரு காலகட்டங்களில். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டண்ட் நடிகராக இருந்தேன், அப்புறம் கல்வி படிக்க முடியல, நான் விவசாயம்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அவர்லாம் எடுத்து சொல்கிறாரு. அப்போ மக்களுக்கு என்னென்னா அந்த கூட்டம் எல்லாரும் சின்ன திரை நடிகர்கள் ஆரம்பிச்சு ஒரு நடிகர்னு ஒன்று, ஏன்னா செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அவங்க தான் டக்குன்னு பார்வைக்கு தெரியறா இருக்காங்க. வரலாறு அதுதான் பதிவு செய்யுது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ராஜாக்களையும் இந்த மாதிரி கலை ஆட்களையும் தான் வந்து பதிவு பண்ணும் வரலாறு. அந்த வகையில் மக்களும் அதில் ஒரு ஆர்வத்தோடு போயிருக்காங்க. இந்த ஊடகம் அது உண்மை இல்லைன்றது எப்போ தெரிய ஆரம்பிச்சுன்னா, யதார்த்த உலகம்னு ஒன்று வருது. அதில் நடிகர் விஜய் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி உண்மை சில விஷயங்கள் வெளியில் வரும்போது அது தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டம் வந்ததா உண்மை, ஆனால் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதா அப்படின்னா லாபம் எப்படி வந்துருச்சுன்னு நான் பார்க்குறேன்னா, முதல்ல விஜய் பக்கம் போயிடலாமா, ஒரு மாற்றம் இருக்குமோன்னு ஒரு கவர்ச்சியில் போனவங்க கூட இல்லை, அது வந்து அது பொய் தான், அது திரைக்கவர்ச்சி, உண்மையானது அல்ல அப்படின்னு தெரிஞ்சு உள்ளே போனவங்க அப்படி ஒரு பவுன்ஸ் பேக். ஒரு ரப்பர் பேண்டை இழுத்தோன்னா அப்படி இழுத்து விட்டோன்னா திரும்ப வந்துடும். அந்த மாதிரி அப்படி போகிற ஒரு குரூப் போன மாதிரி இருந்தது. வந்தது வரும்போது வீரியம் அதிகமாக வரும், சுண்டி விட்டோன்னா இழுத்து அடிக்கிற மாதிரி. அப்போ என்னென்னா அங்கேருந்த சில புறாக்களையும் மைனாக்களையும் குருவிகளையும் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நாம் தமிழர் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஒரு புத்தகமாகவே 462 பக்கங்கள் கொண்ட புத்தகமாகவே நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருந்தாங்க. சிறப்பு அம்சங்களாக எதை எதெல்லாம் பார்க்குறீங்க? அதில் எனக்கு வந்து அந்த அந்த நிகழ்ச்சியில் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் வந்து பார்த்தாக்கா 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். முதல்ல வந்து என்னென்னா இலவச தூய குடிநீர். அந்த தூய குடிநீர்ன்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்றத இங்கே இருக்கும் மக்கள் புரிந்துக்கணும். ஏன்னா குடிநீர்னாலே உங்களுக்கு குடிக்கிற நீர் தான், அது அவ்வளோதான். நீர் குடிநீர் முடிஞ்சு போச்சு. நீராதாரம் வாழ்வாதாரம். அப்போ நீரை குடிநீர்னு சொல்லும்போதே குடிக்கிற தன்மையுடைய நீரையே தூய குடிநீர் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஏன் ஆளாகிட்டோம்னா, நம்மளுடைய இப்போ ஒரு யதார்த்தமாக நான் கேட்குறேன், கழிவு நீர் அகற்று வாரியமும் குடிநீர் வாரியமும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு மட்டும்தான் இங்கே இருக்குது. தனியாக வைக்க முடியாத அந்த துறையன்னு கேட்டால், ஏன்னா வரும்போதே கலந்து தானே வருதுன்ற மாதிரி. அது மாதிரி மழை நீரை வந்து பார்த்திங்கன்னா சாக்கடைக்குள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. சென்னை நகரம் பூரா மழை வடியுதுன்னா எங்கன்னா சாக்கடையோட, அப்போ அந்த நீரெல்லாம் விரயமாக போகுது. எங்கிருந்து நீங்கள் வந்து நீருடைய இது இருக்கும்? அப்போ இந்த நீர் மேலாண்மையை பற்றி மொத்தம் இருக்கிற தண்ணீருடைய தேவையை வந்து இன்னொரு கேப்டவுனாக நம்ம மாறிவிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமும், நீரின்றி அமையாத உலகு அப்படின்றத 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்றதை எடுத்து சொல்லும் விதமாக தூய குடிநீர் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்போம் அப்படின்றதையும், இலவசமாக அது அனைவருக்கும் வந்து சேரும்ன்றதையும், குடிநீர் விற்பனைக்கு அன்று, குடிநீர் விற்பனைக்கு அல்ல. அது எப்படிங்க குடிநீரை விற்பீங்க? ஒரு முதலாளி எப்படி அதை அடைச்சி போட்டு அக்வாஃபினா இது ஒரு கம்பெனி பேர் 25 ரூபான்றான் 15 ரூபான்றான், அது வந்து நெகிழியில் கொடுத்துறான். இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அது முதல்ல அது இது இலவசம்னு சொல்கிறது ஒரு சிறப்பான முதல்ல பார்க்குறேன். நீருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உயிர். அப்போ உயிர் முக்கியமானதுன்னா மருத்துவம், அனைவருக்கும் இலவச தரமான மருத்துவம். எப்படின்னா இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய அவருக்கும் கடைக்கோடி குடிமகனாக பொருளாதாரத்தில் இருந்திருந்தாலும் அவருக்கும் தரமான மருத்துவமனை இருக்கணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா, சாத்தியம் இருக்கான்னு கேட்டால் ஏன் வாய்ப்பு இல்லை? ஒரு தனியார் முதலாளியால் ஒரு கட்டமைப்பு உருவாக்கும் போது அரசால் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் அதற்கு விடை பூர்வமாக அந்த வரைவில் சொல்லியிருக்காங்க, கவர்னன்ஸில் சொல்லியிருக்காங்க. 3வது புள்ளியாக கல்வி. கல்வி இல்லாமல் வேற ஒன்றுமே செய்ய முடியாது. பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொன்னாங்க. கல்வி வந்து அவ்வளவு இன்றியமையாத கல்வி. ஆனால் இன்னைக்கு கல்வி எப்படி ஆழி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால்,
தனியார்கிட்ட முழுக்க கொடுத்துட்டாங்க. அவங்களே எதை போதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அறிவை போதிக்கவில்லை. திரும்ப வந்து ஏமாத்தக்கூடிய விஷயங்களை தான் செய்வாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஜோக்குக்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஜோக்குக்குன்னு சொல்லலை, உண்மை தான் அது. உண்மை. இந்த ஏஐ டூல்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான டூல்ஸ், ஏஐ டூல்ஸை பயன்படுத்துங்க. எங்கே இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பயன்படுத்துறதை பற்றி பேச மாட்டாங்க. எங்கெல்லாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் இந்த ஏஐ டூல்ஸை பயன்படுத்த சொல்லுவோம். ஏன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த கல்வி முறை என்னென்னா, நம்மளை வேலைக்கு தயார்படுத்துறது தான், குமாஸ்தாவாக ஆக்குறது தான். அது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு தயார்படுத்துறது தான். அதை தவிர வேறு கல்வியில் எந்த ஒரு சாதனையும் அவங்க பண்ணலை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த ஏஐ டூல்ஸை நீங்கள் படிங்கன்னு சொன்னால், இந்த ஏஐ டூல்ஸ் மூலமாக திரும்ப அவங்களுக்கே நம்ம வேலை செய்கிற திட்டம் தான் நமக்கு வருது. நம்ம வந்து ஏஐ டூல்ஸ் நம்ம என்றைக்கோ பயன்படுத்தியிருக்கோம். என்ன ஏஐ டூல்ஸ்னால், அக்ரிகல்ச்சர் அயன்னா இரும்பு, ஏஐ டூல்ஸ்னால் அக்ரிகல்ச்சருக்காக அயன் டூல்ஸு. இப்போ அந்த இரும்பு கண்டுபிடிப்பு இல்லைன்னா ஒரு நிலத்தில் அறுவடையை செஞ்சு திரும்ப அந்த நிலத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரவே முடிஞ்சிருக்காது. ஒரு சாகுபடி முடிஞ்ச உடனே அந்த நிலத்தை அறுவடை செய்யணும், திரும்ப அதுக்குள்ள அந்த நிலத்தை பயன்படுத்தணும். இந்த புத்திசாலித்தனத்தை, இந்த விவசாயத்தை நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம குடிகள் பண்ணியிருக்கும் போது இந்த ஏஐ டூல்ஸ் பெருசாக காப்பாற்றிருமா? நீ ஏஐ டூல்ஸை வச்சிருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இந்த அக்ரிகல்ச்சருக்கும் அயன் டூல்ஸும் தான் முக்கியமானது. அதை பற்றி பேசுறதுக்கு, விவசாயத்தை பற்றி பேசுறதுக்கு, கல்வியின் மூலமாக புரட்சி ஏற்படுத்துறதுக்கு இதற்கு வந்து 3 முக்கியமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இலவச கல்வி, தரமான கல்வி, அனைவருக்கும் இலவசம். இப்போ நான் தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறேன், போய் கேட்குறோம், எதுக்குங்க நீ தனியார் பள்ளியில் படிக்கிறீங்க? இல்லை, அங்கே வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கட்டமைப்பு சரியில்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை. ஏன் கட்டமைப்பு சரியில்லை? ஏன்னா இங்கே வந்து ஆட்சி முறை சரியில்லை. எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு எம்எல்ஏக்கு வந்து நிதியை ஒதுக்குறாங்க, அந்த எம்எல்ஏவோட பள்ளிக்கூடத்தினுடைய காம்பவுண்டு அது இதெல்லாம் பண்ண முடியுமே தவிர தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பணத்தில் அவரால் ஒரு தொகுதியில் கூட எதையும் செஞ்சிட முடியாது. இது மக்களில் பாதி பேருக்கு தெரியாது. அப்போ அரசு தான் இதை செய்யணும். அரசுக்கு விஷன் இருக்கா, தொலைநோக்கு பார்வை இருக்கான்னு இல்லை. அப்போ அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தால் மட்டும்தான் இந்த கட்டமைப்பை சரி பண்ண முடியும். ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு, என்றைக்கோ வந்துருச்சு. பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம போய் பிச்சை கேட்டுக்கிட்டு, கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்கிறேன், யாரோ ஒரு என்ஜிஓட தொண்டு நிறுவனமே நடத்திட்டு போயிடலாமே, அவங்கள்ட்ட கேட்டு டையப் ஒன்று போட்டுங்கன்னு ப்ரைவேட்டை போட்டு எது நீங்கள் இலவசமாக கொடுக்கணும்? கல்வியை நேரம் தரம் உயர்த்திருக்க வேண்டாமா? இன்றைக்கி ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்குறாங்க, படிப்பு சரியில்லைன்னு சொல்லி. ஒரு அப்பா குடிக்கிறாரு, அப்பா நான் இறந்தாலாவது நீங்கள் குடியை நிறுத்த மாட்டீங்களாப்பா அப்படின்னு வந்து பிள்ளை வந்து கடிதம் எழுதி வச்சுட்டு போகுது. இன்னொரு பக்கம் ஒரு பிள்ளை வந்து அப்பா அயன் இரும்பு கடை வச்சுருக்காரு, அதுக்கு கூட போய் அடிக்கிறது. இந்த காணொலியில் நம்ம பார்த்தது தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4-5 கவர்மெண்ட் பிள்ளைகளாக சேர்ந்து பாட்டில் ஓப்பன் டாஸ்மாக்னு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சமூகத்தில் எல்லாமே கலந்து இருக்குதுன்னா எது சரி எது தப்பு பகுத்து ஆராய வேண்டியது ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கான ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் கூட அரசு தர மறுக்கிறது. ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு. அப்போ அனைவருக்கும் தரமான இலவச கல்வி அதையும் வந்து அந்த வரைவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வாக்குறுதிகள். இது எப்படின்னா, இது ஆட்சி முறைக்கு போய் சேரணும் அப்படின்னு. அதை தான் இந்த 3த்தையுமே நான் சிறப்பாக பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போது இது வரைக்கும் அந்தளவுக்கு மீடியா வெளிச்சம் வந்து நாம் தமிழுக்கு வராமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியாக்கள்லாம் இதை பரப்ப தொடங்கியிருக்காங்க. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த இடத்துல நான் எப்படி சொல்கிறேன்னா, நேத்திக்கு அவர் வந்து நான் அடிக்கடி மானசீக குருவாக நினைக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள், நான் தொடர்ந்து அவருடைய வலைவலி பக்கங்களை பார்ப்பேன். நேத்திக்கு வந்து அது 7th சென்ஸ் அவரோட ப்ரோக்ராமில் வந்து அவர் பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாரு, இவர் வந்து கான்ஸ்டிடியூஷனை பற்றி சொல்லும்போது இந்த அமெண்ட்மெண்ட்டை கொடுத்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும், இவர் வந்து பண்ண முடியுமா? இப்போ வந்து இங்கே வந்து இவர் என்ன சொல்லுவார், கர்நாடகாவில் இருக்கிறவர் வந்து காங்கிரஸ் பேச்சை மீறி செய்ய மாட்டார், பிஜேபியை மீறி செய்ய மாட்டாங்க. அப்போ எப்படி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு இப்படி வரும், பிரசிடென்ட்டுக்கு இப்படி வரும்? அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு தெரியும். அதாவது நாம் தமிழர் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு நினைச்சாதான் செய்ய முடியும், இதுங்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றத வைக்கிறார். அது தொலைநோக்கு பார்வை அப்படின்றத அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா ஒரு கேள்வி மட்டும்தான் எஞ்சி இருக்கு. என்ன, நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற ஒரு இடத்தை உள்ள வைக்கிறோம். இந்த எண்ணம் விதை அவர் போடுறது உலக மக்களுக்கானது. மொழி பேசினா பிரிவினை அல்ல, ஒற்றுமை ஓர்மையைப்படுத்த. அப்போ இந்தியாவே ஒரு துணை கண்டம்னு சொல்கிறோம். ஏன், அதுக்குள்ளேயே பல இது இருக்குது. அதாவது செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள்ன்றோம். நம்ம 18 மொழி இருந்தாலும் நம்மளோட தாட் ப்ராசஸ் ஒன்று தான், சிந்தனை ஒன்று தான், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணுன்ற அந்த மனிதம் தான். அப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்க நான் நல்லா இருக்கணும், கேரளாவில் இருக்கிறவங்க நான் நல்லா இருக்கணும்,
உத்தரப்பிரதேசில் இருக்கிறவங்க நான் நல்லா இருக்கணும், குஜராத் இருக்கணும் நான் நல்லா இருக்கணும், எல்லாருமே நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா எது தப்பாக முடியும்? எதுவுமே தப்பாக முடியாது. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை செய்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. ஆனால் அதற்கு வாய்ப்பு கொடுக்காம திரும்ப அந்த கட்டம் கட்டும் வேலையை இது செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. எப்படின்னா இது இப்படி தான், இது ஒரு நாளில். அதே மாதிரி அண்ணன் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கை, நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் இனி மொழிமாற்றம் செய்யப்பட்டு உலக மக்களிடையே, உலக தமிழர்களிடையேயும் உலக மக்கள் அனைவரிடமும் கொண்டு போய் சேர மொழியில் மாற்றிடும். விஷுவல் மீடியாவில் அடித்து இந்த என்ன சொன்னால் மின்னியல் திரையில், டிஜிட்டல் ஸ்க்ரீன், அதில் எண்ணியல் திரையில் காமிக்கிறார். அப்போ எல்லாமே உண்மையாகிடுது, எந்தெந்த தொழில்நுட்பம் எங்கெங்கே இருக்குன்றது. அப்போ மக்கள் பார்க்குறாங்க, ஆஹா இது வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. நம்ம பேசணும், படித்தவர்கள் மத்தியில் இந்த பேச்சு இருக்குன்னு. உங்கள் தகவலுக்கு ஒன்று சொல்கிறேன். 2 நாள் முன்னாடி, நேற்று மாலை இந்த நிகழ்வு முடிச்சதுக்கப்புறம் தாவாக்களுடைய நிர்வாகிகள் 1-2 பேர் என்னுடைய வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் பொறுத்திருந்திருக்கலாம், உங்களோடய நாங்கள் பயணிச்சிருந்திருப்போம் அப்படின்னாங்க. என்னென்ன அவசரப்பட்டு இங்கே போயிட்டோம், இப்போ தான் எங்களுக்கு சூட்சமம் தெரியுது, தேர்தல் வரைக்கும் அவர் தாங்குவாரான்னு தெரியலையேன்னே சொன்னாங்க. அப்போ எனக்கு மனதிற்குள்ள ஒரு சின்ன ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, இந்த அங்கீகாரம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கொடுக்காம இருக்க போறீங்கன்னு. யாருக்கு? சரியான ஆட்களுக்கு சரியான நேரத்தில் இந்த அங்கீகாரத்தை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் எப்படின்னா லேட் ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ் அப்படிம்பாங்க. காலம் தவறிய நீதி வழங்கப்பட்டால் அது நீதி அநீதிக்கு சமமானது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த முறை மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரும் வாய்ப்பு. இந்த திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இடையேயான போரில் இதை தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு மக்கள் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக சார், இதை தொடர்ந்து திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பல சிக்கல்களை திமுக கழிச்சு வராங்க. வேல்முருகன் அவர்கள் வெளியேறித்தார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது. திருமாவளவன் அவர்களும் சரி, இப்போ இருக்கக்கூடிய சிபிஎம்மும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தையில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது வேல்முருகன் தமிழ் தேசியம் பேசுகிறவர், திருமாவளவன் தலித் விடுதலை பேசுகிற இந்த விஷயங்களெல்லாம் நாம் தமிழ் கட்சியும் பேசுது. அவங்களுக்கு ஒரு வேளை அநீதி இயக்கப்பட்டால் அது நாம் தமிழுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல போகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்கெல்லாம் அணி சேர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் யாரோட அணி சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்கன்னா? அநீதி இயக்கப்பட்டால் சொல்கிறோம். ஆமாம். அதில் என்னென்னா, இவங்களுக்கு முதல்ல நான் பார்க்க பாருன்னா, அவர் டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி, அந்த டிவிகே அவர் ஒரு சீட் இருந்தார். கடந்த முறை அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். இந்த முறை 2 கேட்குறாரு, அவ்வளோதான். அவரை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 இலக்கத்தில் வேணும்னு கேட்குறாங்க. இவங்களை 6ன்னு இருந்த இடத்துல 8ன்னு மாற்றினா கூட அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. இதில் நான் பார்க்குறது, ஒவ்வொரு முறையும் நான் இங்கே அரசியல் கருட நேயர்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு முறையும் நான் பதிவு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சிறிது நாட்களில் அது உண்மையாக மாறுது. இப்போ எதுக்காக இந்த விஷயங்கள் நடத்தப்படுது அப்படின்னு சொன்னால், விஜய் அவர்கள் என்டிஏ பக்கம் போயிடக்கூடாது. விஜய் என்டிஏ பக்கம் போயிட்டாருன்னா அதுக்கான வாய்ப்பு இருந்தது என்று ஊடகங்களில் கசிவிடப்பட்டது. அவர் போகிற மாதிரி போகணும், போக முடியாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் இவரோட பேர வலிமை கூடிக்கிட்டே போகும். யாரோட பேர வலிமை? இந்த மற்ற கட்சிகளுடைய பேர வலிமை. சிபிஐ ஒத்துக்கிட்டாங்க, சிபிஎம் ஒத்துக்கல. உலகத்திலேயே இது மாதிரி ஏதாவது ஒரு முறை இந்திய துணை கண்டத்தில், இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் சிபிஐயும் சிபிஎம்மும் வேறு வேறு பாதைகளில் பயணிச்சிருக்குதுங்களா திமுகவோட சேர்ந்த பிற்பாடு? இல்லை. அப்போ அவங்களுடைய திட்டம் என்ன? இவங்களுக்கு தேமுதிகவை உள்ள அடைக்கலம் கொடுத்தாச்சு. அப்போ எதுக்காக அவசரமாக காங்கிரஸுக்கு அந்த நெருக்கடி, காங்கிரஸ் போயிடக்கூடாதுன்னு அதிகமான சீட்டை கொடுத்தாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. எதற்காக காங்கிரஸுக்கு அதிகமாக கொடுத்து மற்றவங்களுக்கு குறைக்கணும், தேமுதிக உள்ளே கொண்டு வரணும்னா? அப்போ இந்த டிஎம்டிகே இவ்வளவு நாள் பாஜகவுடன் பயணித்தது உண்மையா இல்லையா? விஜயகாந்த் அவர்கள் அன்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடன் நெருக்கமாக இருந்தது உண்மையா இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன குறிப்பிடுது நமக்குன்னா, இந்த கட்சிகள் விஜயை வைத்து கேம் பிளேயர் நம்ம ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறாங்க. விஜய் அவர்களை வைத்து வேறு சில சக்திகள் நான் நேரடியாகவும் சொல்ல முடியும், இந்த திராவிட சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள், அவங்க 2 கொள்கை தான் அவங்களுக்கு. இந்த தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாதுன்ற திட்டத்தோடு இருக்கிறவங்க எல்லாருமே இவரை அப்படி பயன்படுத்திக்கிறாங்க. நான் இடிம்பேன், ஐடிம்பேன், சென்சார்ம்பேன், இவரை நிறுத்துறது. இந்த பக்கத்துலேருந்து அவர். அப்போ என்னென்னா, இவர் எந்த கூட்டணியும் போக முடியாது. அப்போ இவர் தனியாக இருக்கும்போது விசிக எப்போ வேணால் உள்ளே வரலாம். அது எவ்வளோ நாளைக்கு இழுக்க முடியுமோ அவ்வளோ நாளைக்கு இழுப்போம். அப்போ அந்த நெக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டே வர வேண்டியது. அதுதான் அவங்களுடைய திட்டம். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு காலையில் 3 கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்து நான் சீட்டு வாங்கி தரேன், தேனி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் தொகுதியில், அந்த இடத்துல திமுகவை சேர்ந்த அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னு சொல்லி அவங்க சுதான்றவங்களுடைய கணவர், அவர் பேர் நாகலிகம் நினைக்கிறேன், பிழை இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு சீட்டு வேணும்னு 3 கோடி ரூபாய் மாறப்பட்டது. அது உங்களுக்கு தெரிய வந்தது இன்னைக்கு காலையில் நிகழ்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 3 கோடி ரூபாய் பேரம். எதுக்கு? ஒரு ஆள் எனக்கு தலைமையில் தெரியும், நான் அறிவாலயத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி ஏமாற்றப்பட்டிருக்கிறார். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர், திமுக பக்கம் இருக்கிறவங்க. அப்போ இவ்வளவு தான் அவங்களுடைய கட்டமைப்பே.
அப்போ பணம் என்பது பாதாளம் வரை பாயும்னா இவங்க 3 கோடி வெறும் சீட்டு வாங்குறதுக்கு என்ன, இவங்க அந்த வாக்கை வாங்கும்போது என்ன விலைக்கு வாங்குவாங்க? இதெல்லாம் அறிவு சமூகம் மிக்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இளைஞர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியும் அடுத்த வேளை நமக்கு சாப்பாட்டுக்கு நிச்சயமாக வழி இல்லாமல் போயிடும், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஒரு மோகத்தில் பிரியாணி கடையில் கூட்டத்தில் நின்றுட்டு இருக்கிற நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய சொற்ப மக்கள் வாக்கு செலுத்த மாட்டேன்னு முரணில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நாம் தமிழர் வரைவில் வாக்கு செலுத்துதல் கட்டாயம்ன்ற சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்க தகுந்தது. அப்போ வாக்கை எல்லாருமே செலுத்தினாங்கன்னா மாற்றம் சாத்தியமாகும். அதுதான் நான் சொல்கிறேன். குறிப்பாக விஜய் தரப்பு கிட்ட தொடர்ச்சியாக என்டிஏ வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா இன்னமும் செய்தி வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி போவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னுடைய கருத்து நிச்சயமாக விஜய் அவர்கள் என்டிஏவுடன் கூட்டணி போவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை. ஏன்னா அவர்களுடைய நோக்கம், என்டிஏவுடைய நோக்கம் விஜயை உள்ளே கொண்டு வருவது அல்ல. அவர்களுடைய நோக்கம் அஇஅதிமுகவை திட்டமிட்டு ஒழித்து விட வேண்டும். இங்கு இருபெரும் பேச்சு தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். இதை தவிர அவங்களுக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது. என்ன சிந்தனை? ஒன்று, பெரியாரை தூக்கி பிடிக்கும் ஒரு கூட்டம், பெரியாரை தூக்கி பிடிக்காத ஒரு கூட்டம். ஆனால் இரண்டுமே ஒன்று இந்து அப்படின்ற ஒரு பொய்யையும், இன்னொன்று திராவிடம் அப்படின்ற பொய்யையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பொய்க்கும் போட்டின்ற மாதிரி நம்ம புரட்டு வச்சுக்கிட்டே இருப்போன்றதான் அவர்களுடைய திட்டம்னு நான் பார்த்தேன். இதில் இந்த தமிழ் தேசியம் ஒன்றுத்த ஓரங்கட்ட பார்க்கணும், அதுக்கு முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, இழுக்க பார்த்தாங்க, வளைக்க பார்த்தாங்க. அதுலேருந்து அண்ணன் வந்து அதில் தெளிவாக நான் என் மக்களை அடமானம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். மற்றவங்களாம் அடகு வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கட்சியை நீங்கள் கேட்ட மாதிரி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் எந்த பக்கம் போனாலும் ஏற்கனவே அங்கே தொண்டர்கள் ஆதவர்ஜுன் அவர்கள் கூறியது போல் அங்கே தொண்டர்களாக இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அப்போ இந்த முறையில் பார்த்தாக்க விஜய் அவர்கள் அங்கே போவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அவர்களை வைத்து இந்த விளையாட்டை அவர்களுக்குள்ளாகவே தான் வைத்துக்க பார்ப்பாங்க. மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சார் சீமான் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் தான், தமிழ் தேசியம் திராவிடம் 4 முனை போட்டியிலால 2 முனை போட்டி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையாக தான் பார்க்குறேன். எப்பயுமே எப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் எங்கள் எல்லாரை பொறுத்த வரைக்குமே இந்த பார்வை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் 3 குரூப்பாவோ 4 குரூப்பாவோ சப்ஜெக்டை பிரித்து வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, உயிரியல், வேதியியல், அப்புறம் இயற்பியல், இது எல்லாமே அறிவியல் தான். இந்த 3த்தையும் சயின்ஸுன்ற ஒன்றுத்துக்குள்ளே அடக்கி வச்சிடலாம். அந்த 3த்தையும் பிரித்து அதே மாதிரி தான் இவங்க 2000, இவங்க 2000, இவங்க 2500. நீ பெண்ணுக்கு பஸ் இலவசம், அவர் ஆணுக்கு பெண் பஸ்ஸிலும், அப்புறம் இவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமிழகம் முழுக்க இலவசம். அப்புறம் இவர் வந்து நான் 3 உருளை, அவர் வந்து 6 உருளை. மக்கள்லாம் மண்டையை கேட்டு எங்கே உருளை அப்படின்னு ஒரே உருளையாக இருக்குது. இந்த நிலைமையில பொருட்டு அப்போ இந்த எல்லாமே சேர்ந்தது. இதில் எங்கேயாவது கொள்கையில் மாறுபாடு இருக்கா? இல்லை. அப்போ அப்புறம் எல்லாருமே பெரியாரை பிடிச்சிக்கிட்டாங்க, எல்லாருமே அண்ணாதுரையை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒருத்தர் எம்ஜிஆரை பிடிச்சிக்கிட்டாங்க, ஒருத்தர் அம்மாவை பிடிச்சிக்கிட்டாங்க. எம்ஜிஆரை தவிர வேறு விசுவாசமே இல்லைன்னு சொன்ன ஒரு பக்கம் இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் இங்கே இருக்காங்க, ஒரு பக்கம் இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள். ஐயா நீங்கள் பார்க்கணும், முன்னாள் முதலமைச்சர் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நின்னார், மக்கள் மன்றத்திலேருந்து வரலனாலும் எதிர் வரிசையில் உட்காந்து நேர்காணல் இப்படி கை கட்டி நிற்கிறாருன்னா அவர் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர். அப்போ இந்த தொண்டர்கள்லாம் என்ன பார்ப்பாங்க? இவ்வளவுதான். இது வந்து தமிழர்கள் நம்ம சொல்லிக்க முடியுமா? எங்கே போச்சு நம்ம கௌரவம், எங்கே போச்சு நம்ம மானம், தன்மானம்? நான் ஏன் எல்லா வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தேன் கல்வியாளர்னா ஏன்னா இது வந்து ஒரு மோசமான ஒரு யுகத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் செய்யலைன்னா அடுத்து என்னுடைய தலைமுறைக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கும், என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும், நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசிரியராக இருந்ததுனால மாணவர்களுக்கு இந்த எண்ணம் ஆசிரியர்களுக்கு வந்துருச்சு, நிறைய பேருக்கு வந்துருச்சு. அந்த மாற்றம் தான் அண்ணன் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் பொய் புரட்டுடா தம்பி, திராவிட புரட்டு, அது புண் அப்படின்றோம். இந்த பக்கத்தில் அதுக்கு மருந்து அப்படின்றது தமிழ் தேசியம் தான். அந்த மருந்தை வந்து எடுத்துக்கணும். இந்த 2ம் போட்டி அப்படின்னு அதனால தான் அவர் சொல்கிறார். ஓகே சார், பல்லர்களுக்கு தெளிவாக நேரத்தை மிக்க நன்றி.